ரஜினிகாந்தின் கடைசி படம் அதிர்ச்சியில் ரசிகர்கள். தலைவர் ரஜினிகாந்த் தனது பழைய நண்பரும் ஜாம்பவான் நடிகருமான கமலஹாசனுடன் ஒரு படத்திற்காக காத்திருக்கிறார். சமீபத்தின் தகவலின்படி இந்த படம் வெளியான பிறகு அவர் நடிப்பிலிருந்து ஓய்வு பெறலாம் என சில தகவல்கள் வருகின்றன. தற்பொழுது ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கத்தில் தற்போது ஜெயிலர் 2 என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். தற்சமயம் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு கோவாவில் நடைபெற்றது. இப்படத்தின் 80% படப்பிடிப்பு முடிந்ததாக தகவல்கள் வந்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட படப்பிடிப்பு கோவாவில் விறுவிறுப்பாக துவங்கி நடைபெற்றது. என்னதான் ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் நெல்சனின் இயக்கத்தில் நடிப்பது ரஜினிக்கு மிகவும் பிடித்து போகவேதான் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க கூடும் என தெரிகின்றது. இது மட்டுமல்லாமல் கமலுடன் தான் இணைய போகும் படத்தை இயக்கும் வாய்ப்பையும் ரஜினிகாந்த் நெல்சனுக்கு வழங்கி இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் பரவி வருகிறது. இந்த தகவல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தற்பொழுது நடைபெற்று வரும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கமலஹாசனின் பிறந்தநாள் அன்று சுந்தர் சி ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவாக போகும் படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட முடிவு செய்திருக்கிறார்களா? அந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஆகியோரும் வேலை செய்ய போகிறார்களா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய முதல் படமான 3 நாயகி ஸ்ருதிஹாசன் தான். இந்த நிலையில் இருவரும் இணை தயாரிப்பாளர்கள் பொறுப்பை ஏற்கவிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் சுந்தர் சி மீண்டும் கூட்டணி சேர்ந்திருப்பதே ஸ்பெஷல் தான். சுந்தர் சி படத்தை முடித்துக் கொண்டு நண்பர் கமலஹாசனுடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கவிருக்கிறார் ரஜினி. 46 ஆண்டுகள் கழித்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போவதால் அந்த படம் மீது தற்பொழுது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது பல தசாப்தங்களுக்கு பிறகு இரு ஜாம்பவான்களையும் இணைக்கும் பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும். ரஜினி மற்றும் கமல் கூட்டணியில் உருவாகும் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ஓய்வு பெறலாம் என சமூக வலைதளங்களில் பெரும் விவாதம் நடந்து வருகிறது. இந்த வதந்திகளில் உண்மை உள்ளதா என ஊடகங்கள் ஆராய்ந்து வருகின்றன. ரஜினிகாந்தின் ஓய்வு செய்தி அவரது தரப்பிலோ அல்லது எந்த அதிகாரப்பூர்வ வட்டாரத்திலோ உறுதிப்படுத்தவில்லை. நடிப்பதை ரஜினிகாந்த் நிறுத்த மாட்டார் என்றுதான் கூறப்படுகிறது. தனது நெருங்கிய வட்டாரத்திலும் தொடர்ந்து நடிக்கத்தான் ஆசைப்படுவதாக நெகிழ்ச்சியாக கூறியிருக்கிறார்.